சிறுவயதிலிருந்தே நாங்கள் ஒன்றாக படித்து வளர்ந்தோம். அருண் என்னை விட சற்று இளையவன் என்றாலும் அவன் என் சிறந்த நண்பன். நான் எப்போதும் அருண் வீட்டுக்கு சென்று வருவதுண்டு. அருணின் அம்மா மாதவி மிகவும் அழகாக இருப்பார். தன் வயதை விட பாதியாக தோற்றமளிக்கும்படி தன்னை மிக சிறப்பாக பராமரித்து வந்தவர். அவர் அழகாக இருப்பதுடன் புத்துணர்ச்சியுடனும் இருப்பார். எனக்கு அவரை பார்த்ததுமே மிகவும் பிடிக்கும். ஆனால் நண்பனின் அம்மா என்பதால் நான் எதையும் வெளிக்காட்டாமல் ஒரு மரியாதையான தூரத்தை பேணி வந்தேன். பல வருடங்கள் இப்படியே ஓடின. ஒரு நாள் மாலை சுமார் 7 மணி அளவில் மாதவி அத்தையிடமிருந்து எனக்கு திடீரென ஒரு அழைப்பு வந்தது. தேவா, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார். சொல்லுங்க அத்தை என்றேன். நான் இப்போதுதான் வீட்டுக்கு வந்தேன். குளியல் அறைக்கு சென்றபோது கால் தவறி கீழே விழுந்துவிட்டேன். காலில் பலத்த அடிபட்டிருக்கிறது. அருணின் அப்பா அவசரமாக வெளியூர் சென்று விட்டார். அருணும் சென்னையில் இருக்கிறான். என்னால் கொஞ்சமும் நகர முடியவில்லை. எப்படியோ தவழ்ந்து ஹால் வரை வந்துவிட்டேன். எனக்கு பயங்கரமாக வலி இருக்கிறது. நீ உடனே வந்து ஒரு வலி நிவாரண மாத்திரை மற்றும் ஸ்ப்ரே வாங்கிட்டு வா என்று மிகவும் வேதனையுடன் சொன்னார். நான் அவர்கள் வீட்டிலிருந்து 5 நிமிட தூரத்தில்தான் இருந்தேன். உடனே மருந்தகத்தில் மாத்திரை ஸ்ப்ரே வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு விரைந்தேன். நான் போய் சேரும்போது அத்தை மாதவிதான் கதவை திறந்து வைத்திருந்தார். அவர் ஒரு காலை மேலே தூக்கியபடி சோபாவில் அமர்ந்திருந்தார். நான் உள்ளே சென்று சோபாவில் அவரின் கால் அருகே அமர்ந்தேன். அத்தை, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுவிட்டு மாத்திரையை போட வேண்டும். இந்த ஸ்ப்ரேயையும் பயன்படுத்த வேண்டும் என்றேன். அவர், சரி தேவா, ஆனால் என்னால் அசைவதற்கே அரை மணி நேரம் ஆனது. என்னால் இங்கிருந்து நகரவே முடியவில்லை. இங்க யாரும் 3-4 நாட்களுக்கு வரமாட்டாங்க. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் என்று கலக்கத்துடன் கேட்டார். அத்தை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். இதை கேட்டதும் அத்தைக்கு சற்று ஆறுதல் கிடைத்தது. நான், அத்தை, உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். இரவு உணவை ஆர்டர் செய்துவிடலாம். நீங்கள் கவலை வேண்டாம் என்றேன். பிறகு அத்தை, இது எப்படி நடந்தது என்று கேட்டேன். அவர், நான் குளியல் அறைக்குள் போகும்போது வாசலிலேயே விழுந்துவிட்டேன். அதிலிருந்து எனக்கு இப்போதே பாத்ரூம் செல்ல வேண்டும் என்றார். கவலை வேண்டாம், நான் உங்களை கூட்டி செல்கிறேன் என்று சொல்லி அவர் காலை கீழே இறக்கி அவருக்கு ஆதரவாக கை கொடுத்து அவரை மெதுவாக எழுப்பினேன். அவர் எழுந்தவுடன் பயங்கரமாக வலித்தது போல தெரிந்தது. அவர் என் தோள் மீது கை வைத்தபோது அவருடைய உடல் என் மீது சாய்ந்தது. என் மனதில் ஒரு புதிய பொறுப்புணர்வு ஏற்பட்டது. கஷ்டப்பட்டு அவரை பாத்ரூம் வரை அழைத்து சென்றேன். பிறகு கதவை லேசாக அடைத்துவிட்டு வெளியே காத்திருந்தேன். சிறிது நேரத்துக்குப் பிறகு, தேவா, ஒரு நிமிஷம் உள்ளே வா என்று அத்தை அழைத்தார். நான் உள்ளே போனபோது அத்தை அப்படியே அமர்ந்திருந்ததை பார்த்து கவலை அடைந்தேன். சுளுக்கு காரணமாக அவரால் சரியாக எழுந்திருக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். நான் உடனே அவருக்கு கை கொடுத்து உதவினேன். அத்தையின் கை மிகவும் மென்மையாக இருந்தது. என் மனம் அவரின் இக்கட்டான நிலையை கண்டு வருந்தியது. எப்படியாவது அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தேன். அத்தை எழுந்து மெதுவாக தன் ஆடையை சரி செய்து கொண்டார். என் மனசாட்சி என்னை ஒரு நல்ல நண்பனாக, பிள்ளையாக நடந்து கொள்ளும்படி அறிவுறுத்தியது. அத்தை என் தோள் மீது கை வைத்தார். அவரை படுக்கை அறைக்கு அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்தேன். வலி மாத்திரையை நான் தூங்கும்போது எடுத்துக் கொள்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரேயை அடித்தால் போதும், கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் என்றார் அத்தை. சரி அத்தை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னால் நகர்ந்து படுத்துக் கொள்ளுங்கள். நான் வெளியே போகிறேன். நீங்கள் ஸ்ப்ரே அடித்துக் கொள்ளலாம் என்றேன். அத்தை பின்னால் நகர்ந்து படுத்ததும் படுக்கை அறை கதவை சாத்திவிட்டு வெளியே வந்து ஹாலில் சோபாவில் அமர்ந்தேன். 2 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. அத்தை மீண்டும் என்னை கூப்பிட்டார். நான் உள்ளே சென்றதும் அத்தை என்னை பார்த்து, தேவா, என்னால் அசைவதற்கு கூட முடியவில்லை. பயங்கரமான வலி இருக்கு. தயவு செய்து நீயே இந்த ஸ்ப்ரேயை அடித்து விட முடியுமா? வேறு வழியே இல்லை என்று கேட்டார்.
நான் சற்று தயக்கத்துடன் அத்தை நான் என்று இழுத்தேன். என் பேச்சை பாதியில் நிறுத்திய அவர், ஆமாம் தேவா, எனக்கு புரிகிறது. ஆனால் வேறு வழி என்ன இருக்கிறது, நீயே சொல் என்றார். சரி அத்தை, உங்கள் விருப்பம் என்றேன். எனக்கு வேறு எதுவும் தோன்றவில்லை. நீ சற்றும் சங்கடப்படாமல் செய் என்றார். நான் உடனே வெளியே சென்று பிரதான வாசலை உட்புறமாக பூட்டினேன். பிறகு ஹால் கதவையும் உள்புறமாக தாளிட்டேன். இறுதியாக படுக்கை அறை கதவை மூடிவிட்டு கட்டிலில் அமர்ந்தேன். என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடின. அப்போது அத்தை என்னை மெதுவாக தலையணை மீது படுக்கவை என்றார். நான் அவரின் தலையை மெதுவாக தலையணை மீது வைத்து படுக்க வைத்தேன். நான் அவரின் கால் அருகே அமர்ந்தேன். அச்சத்தால் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அத்தை மீண்டும் தயவு செய்து வெட்கப்பட வேண்டாம், எனக்கு மிகவும் வலி இருக்கிறது, தைரியமாக செய் என்று சொன்னார். இதைக் கேட்டதும் எனக்கு சற்று தைரியம் வந்தது. நான் அத்தையின் சல்வாரை லேசாக மேலே தூக்கி வலி உள்ள இடத்தில் ஸ்ப்ரே அடித்தேன். அத்தையின் காலில் காயம் இருந்ததால் என் கவனம் முழுவதும் அவருக்கு உதவுவதிலேயே இருந்தது. நான் குனிந்து அவர் சுட்டிக்காட்டிய இடங்களில் ஸ்ப்ரேயை அடித்தேன். ஸ்ப்ரே அடித்ததும் அத்தை இப்போது லேசாக தேய்த்து கொடு, அப்போதான் வலி குறையும் என்றார். நான் என் உள்ளங்கைகளைக் கொண்டு அவர் சொன்ன இடங்களில் மருத்துவ மசாஜ் செய்வது போல தேய்த்து விட்டேன். என் மனதில் இருந்த தயக்கங்கள் மெல்ல மறைந்தன. அத்தை என்னை ஒரு சிறந்த உதவியாளராக பார்ப்பது போல தெரிந்தது. காலில் லேசாக செய்து முடித்ததும் அத்தை நான் முதுகில் விழுந்ததால் அங்கும் வலி இருக்கிறது, அங்கும் ஸ்ப்ரே அடித்து லேசாக மசாஜ் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார். இப்போது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஏனெனில் அத்தையின் முதுகு பகுதிக்கு நான் செல்ல வேண்டும். நான் பயந்ததை அத்தை உடனடியாக புரிந்து கொண்டார். அவர், தேவா, தயவு செய்து வெட்கப்படாதே, என்னை உன் நெருங்கிய தோழியாகவோ அல்லது அம்மாவாகவோ நினைத்துக்கொள். நீ இப்போது இதை செய்யவில்லை என்றால் எனக்கு மிகவும் கஷ்டமாகிவிடும் என்றார். நான், இல்லை அத்தை, நீங்கள் கஷ்டப்பட நான் விடமாட்டேன் என்றேன். எந்த கவலையும் வேண்டாம், சங்கடப்படாமல் இந்த வேலையே செய் என்றார் அத்தை. நான் அத்தையின் முதுகில் கை வைத்து அவரை பத்திரமாக கட்டிலில் அமர வைத்தேன். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. பிறகு மெதுவாக ஸ்ப்ரே அடித்து முதுகில் உள்ள வலியை குறைக்க லேசாக மசாஜ் செய்தேன். அவர் கட்டிலில் அமர்ந்திருந்ததால் நான் கவனமாக அவரை படுக்க வைத்தேன். அவரது நிலையை கூர்ந்து கவனித்தேன். அவருக்கு மேலும் ஆறுதல் அளிப்பதற்காக அத்தை என்னிடம், தேவா, என் தோளில் கை கொடுத்து என்னை திருப்பி படுக்கவை, முதுகில் ஸ்ப்ரே அடித்து லேசாக மசாஜ் செய் என்றார். நான் அத்தையை புரட்டி படுக்க வைத்தேன். பிறகு அவரின் இடுப்பு பகுதிக்கு அருகில் அமர்ந்தேன். அத்தை சொல்லும் இடங்களில் நான் மெதுவாக ஸ்ப்ரே அடித்தேன். நீண்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஸ்ப்ரேயை அடிக்க வேண்டியிருந்தது. ஸ்ப்ரே அடித்து முடித்ததும் நான் அத்தையின் முதுகில் லேசாக கை வைத்தேன். ஆனால் அந்த இடத்தில் இருந்த துணியின் காரணமாக என்னால் சரியாக மசாஜ் செய்ய முடியவில்லை. இதை கவனித்த அத்தை தானே என்னிடம், நீ துணியை சற்று விலக்கிவிட்டு எல்லா இடங்களிலும் சரியாக மசாஜ் செய், அப்போதான் வலி குறையும் என்றார். இதை கேட்ட எனக்குள் ஒரு புதிய தைரியம் பிறந்தது. நான் உடனே துணியை சரி செய்துவிட்டு அத்தையின் முதுகில் லேசாக கை வைத்தேன். என் கை அத்தையின் வெண்மையான தோலின் மேல் பட்டது. நான் அத்தையிடம், அத்தை, உங்களுடைய முதுகு இவ்வளவு அழகாகவும் வெண்மையாகவும் எப்படி இருக்கிறது, நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ இன்னும் என் வாழ்க்கையின் பல பக்கங்களை பார்க்கவே இல்லை என்றார். இதை கேட்டதும் எனக்குள் ஆச்சரியம் ஏற்பட்டது. நான், அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லையே என்றேன். அவர், நான் உனக்கு எல்லாவற்றையும் மெதுவாக கற்றுக் கொடுக்கிறேன், நீ உன் வேலையை தொடங்கு என்றார். என் மனம் இப்போது நிறைய மாற்றங்களை சந்தித்தது. ஆனால் நான் எப்படியோ கட்டுப்படுத்திக் கொண்டேன். அந்த நேரத்தில் என் கவனம் திடீரென்று அத்தையின் சௌகரியத்தின் மேல் சென்றது. லேசான அசைவில் அத்தை சௌகரியமாக இருப்பது தெரிந்தது. அதை பார்த்த நான் ஒரு கணம் அவரிடம் நெருங்கினேன்.
நான் முதுகுக்கு மசாஜ் செய்யும் போதே அவருடைய தோள்பட்டையை லேசாக தொட்டேன். 5 நிமிடங்களுக்குப் பிறகு அத்தை, நான் திரும்பி படுத்திருக்கிறேன், என் கால்களிலும் லேசாக மசாஜ் செய் என்றார். நான் இப்போது அத்தை முழங்கால் அருகே சென்று அமர்ந்தேன். அவர் சொன்ன இடங்களில் மெதுவாக ஸ்ப்ரே அடித்தேன். பிறகு அத்தையின் அனுமதியுடன் கவனமாக என் கைகளை அசைத்து லேசாக மசாஜ் செய்தேன். எனக்கு மிகவும் வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்பட்டதால் அத்தையிடம் சொல்லிவிட்டு சற்று நேரம் ஓய்வு எடுக்க பாத்ரூமுக்கு சென்றேன். அங்கே சிறிது நேரம் என் உணர்வுகளை நிதானப்படுத்திக் கொண்டேன். பொறுமையே இனிமையாக இருக்கும் என்பதால் என் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு மீண்டும் படுக்கை அறைக்கு சென்றேன். அத்தை அதே சௌகரியமான நிலையில் இருந்தார். நான் அவர்களின் உதவியுடன் அவரை ஒழுங்காக அமர வைத்தேன். அத்தை, நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுவரை நீ டின்னருக்கு ஆர்டர் செய் என்றார். நான் உணவு ஆர்டர் செய்தேன். அத்தை என்னிடம் அவரின் அலுவல் இல்லாத சௌகரியமான நைட்டி உடையை அலமாரியில் இருந்து எடுத்து தர சொன்னார். ஸ்ப்ரே அடித்து மசாஜ் செய்ததால் அவருக்கு இப்போது நல்ல ஓய்வு கிடைத்தது. நான் அத்தையை பத்திரமாக எழுப்பினேன். அப்போது அத்தை, பார் தேவா, நீ இப்போது என் நிலையை பார்த்துவிட்டாய், எனவே நீ எதற்கும் வெட்கப்பட வேண்டாம், நானே சங்கடப்படவில்லை, நீயும் சங்கடப்படக்கூடாது என்றார். அவர் ஏன் இப்படி சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. நான் அத்தையிடம் கேட்டபோது அவர், இன்னும் 2-3 நாட்களுக்கு எனக்கு உன் உதவி தொடர்ந்து தேவைப்படும், வேறு வழி இல்லை, அதனால் இப்போது தயவு செய்து என் சௌகரியமான உடையை எனக்கு மாட்டிவிடு, ஏனென்றால் இரவில் அது இல்லாமல் தூங்க முடியாது என்றார். இதை கேட்டதும் நான் வியப்படைந்தேன். உண்மையில் நான் பின்னால் சென்று அத்தையின் ஆடையின் இணைப்பை அவிழ்க்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நான் தைரியமாக அத்தையின் முன் நின்றேன். நான் மெதுவாக என் கைகளை அத்தையின் ஆடையின் பின்புறம் செலுத்தி அவர் அணிந்திருந்த ஆடையை அவிழ்த்து அதை சரியாக மடித்து கட்டிலில் வைத்தேன். இது எனக்கு ஒரு கனவு போல தோன்றியது. அத்தை மாதவி அத்தனை சௌகரியமாக எந்த சங்கடமும் இன்றி இருந்தார். நான் ஒரு கணம் அப்படியே நின்று அவருடைய முகத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்தேன். அத்தைக்கும் நான் பார்ப்பது புரிந்தது, ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. நான் என் மனம் நிறைய அவர் அழகை பார்த்துவிட்டு பிறகு அவருடைய சௌகரியமான உடையை அவருக்கு ஒழுங்காக அணிவித்தேன். அத்தை, நீங்கள் இப்போ ஓய்வு எடுங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வந்துவிடும் என்றேன். உடனே அத்தை எனக்கு மீண்டும் பாத்ரூம் போக வேண்டும் என்றார். நான் அத்தையை பாத்ரூம் வரை அழைத்து சென்றேன். அத்தை அமர்ந்ததும் நான் வழக்கம் போல கதவை சாத்திவிட்டு திரும்பி நின்றேன். ஏனென்றால் நான் மறுபடியும் அவருக்கு உதவ வேண்டியிருக்குமே. சில கணங்களில் அத்தையின் குரல் கேட்டது. இத்தனை அருகில் ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. அத்தை முடித்ததும் என்னை கூப்பிட்டார். நான் அவரை எழுப்பி ஹாலில் உள்ள டைனிங் டேபிள் வரை அழைத்து வந்து அமர வைத்தேன். நாங்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்தோம். பிறகு மீண்டும் படுக்கை அறைக்கு சென்றோம். நான் அத்தைக்கு வலி நிவாரண மாத்திரையை கொடுத்தேன். அத்தை, நான் ஹாலில் சோபாவில் படுத்துக் கொள்கிறேன் என்றேன். அத்தை, வேண்டாம் தேவா, நீ இங்கேயே படுத்துக்கொள், எனக்கு ஏதாவது இரவில் வலி வந்தால் நீ எப்படி உதவுவாய் என்றார். நான் சம்மதித்து அத்தையை ஒரு புறம் நகர்த்திவிட்டு படுத்தேன். ஆனால் அசௌகரியமாக இருந்ததால் எனக்கு தூக்கம் வரவில்லை. என்ன ஆச்சு என்று அத்தை கேட்டார். நான் என் தயக்கத்தை சொன்னேன். அத்தை, நான் கம்பளியுடன் படுத்தால் மட்டுமே எனக்கு சௌகரியமாக தூக்கம் வரும் என்றேன். அத்தை சிரித்தபடி, அதில் என்ன இருக்கிறது, நீ இங்கேயும் அதையே போட்டுக்கொண்டு சௌகரியமாக தூங்கு என்றார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் என் உடைகளை மடித்து வைத்துவிட்டு கம்பளி மட்டும் அணிந்து அவர் அருகில் படுத்தேன். களைப்பு காரணமாக படுத்ததுமே நான் தூங்கிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து அத்தை என்னை தட்டி எழுப்பினார். அவருக்கு மீண்டும் உதவி தேவைப்பட்டது. நான் அவரை படுக்கையில் இருந்து பாதுகாப்பாக எழுப்பி பாத்ரூமிற்கு அழைத்துச் சென்றேன். இந்த முறை நான் கதவை திரும்பி நிற்காமல் அத்தையை பார்த்தபடியே நின்றேன். அத்தைக்கு இதில் எந்த சங்கடமும் இல்லை.
என்னை பார்த்து அவர் லேசாக புன்னகைத்தார். நான் பக்கத்தில் நின்றிருந்தாலும் அத்தையின் முகத்தில் எந்த வருத்தமும் தெரியவில்லை. ஆனால் அத்தை இப்படி செய்வதை பார்த்து என் மனம் மிகவும் நிம்மதி அடைந்தது. தூக்க கலக்கத்தில் இருந்த நான் அத்தையை பார்ப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அது என் முகத்திலும் தெளிவாக தெரிந்தது. அத்தையின் பார்வை என் மீது விழுந்தது. ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. அத்தை முடித்ததும் நான் அவரை படுக்கையறைக்கு அழைத்து சென்று கட்டிலில் படுக்க வைத்தேன். என் மனம் மட்டும் அமைதி அடையவில்லை. என் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது அத்தை என்னை பார்த்து, தேவா, நீ கவலைப்படாதே, உன் மனநிலையை நான் புரிந்து கொள்கிறேன், உனக்கு இப்படி தோன்றுவது சகஜம்தான் என்றார். அவர் தொடர்ந்தார், நீ வந்தது முதல் நான் கவனித்து வருகிறேன், என்னை பார்த்து கொள்ளும் விதத்தில் நீ மிகவும் அக்கறையாக இருக்கிறாய். உனக்கு வாய்ப்பு இருந்தும் நீ என்னை தவறான எண்ணத்துடன் பார்க்கவில்லை, எந்த ஒரு அத்துமீறலையும் செய்யவில்லை. உன்னிடத்தில் வேறு யாராவது இருந்தால் என் இந்த சூழலை நிச்சயம் தவறாக பயன்படுத்தி இருப்பார்கள். அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதே நம் இருவருக்குள்ளேயே இருக்க வேண்டும், யாரிடமும் சொல்ல மாட்டாய் என்று எனக்கு வாக்கு கொடு என்றார். நான் ஆம் என்று சொன்னதும் அத்தே, உனக்கு நான் உதவி செய்ய வேண்டியிருந்தபோது உன் அன்பு என் மீது பட்டதில் எனக்கும் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டது. இன்று நீ செய்த உதவிகள் எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. இப்போது நீ இவ்வளவு செய்திருக்கிறாய், எனக்கு இன்னொரு சிறிய உதவியை செய்ய முடியுமா என்று கேட்டார். நான் உற்சாகத்துடன் சொல்லுங்க அத்தே, நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்றேன். அத்தை மெதுவாக, பல வருடங்களாக உன் மாமாவுடன் நெருங்கி பேச வாய்ப்பு இல்லை. அவருக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் அதிகம். அதோடு மாமாவும் என் மீது அதிக அன்பு காட்டுவதில்லை. அதனால் என் மன தேவைகள் ஒருபோதும் பூர்த்தியானதில்லை. உனக்கு சம்மதம் என்றால் இன்று என் தனிமையை போக்கி எனக்கு துணையாக இருக்க முடியுமா என்று கேட்டார். இதை கேட்டதும் எனக்குள் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. நான் உடனே, ஆனால் அத்தே, உங்களுக்கு பயங்கரமாக வலி இருக்கிறதே என்று கேட்டேன். அவர் சிரித்தபடி, என் வலி முன்பே குணமாகிவிட்டது. சில நிமிடங்களுக்கு முன் உன்னை சோதிக்கவும் உன்னோடு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு வலிப்பதாக ஒரு சின்ன நாடகம் ஆடினேன் என்றார். இதை கேட்டதும் எனக்கு எல்லையற்ற சந்தோஷம். நான் எந்த யோசனையும் இன்றி ஒரு நொடியில் அத்தை அருகில் நெருங்கினேன். அத்தை, உனக்கு என்ன விருப்பமோ அதை பேசலாம் என்றார். நான் அத்தை அருகில் அமர்ந்தேன். முதலில் அத்தையை என் அருகில் அணைத்துக் கொண்டேன். அத்தை இப்போது என் கைகளைப் பற்றி தன் அருகில் இழுத்துக் கொண்டார். அவர் அணிந்திருந்த உடையை நான் மெதுவாக சரி செய்தேன். இத்தனை வயதாகியும் அத்தையின் குணமும் அழகும் ஒரு இளம் பெண்ணைப் போல இருந்தது. அத்தையின் அன்பான பேச்சும் அழகிய கண்களும் என்னை ஈர்த்தன. நான் அவரோடு நெருங்கி அமர்ந்து பேசத் தொடங்கினேன். மாமா அன்பு காட்டாததால் அத்தையின் உள்ளம் எவ்வளவு ஏங்கியிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அத்தை இப்போது மகிழ்ச்சியில் பலமாக சிரித்துக் கொண்டிருந்தார். 10 நிமிடங்கள் கழித்து அத்தை தன் எல்லா வேதனைகளையும் மறந்தார். பிறகு அத்தை என்னை தன் அருகில் படுக்க வைத்தார். என்னை பார்த்தபடியே அத்தை நீண்ட நேரம் அமர்ந்திருந்தார். அத்தை என் இரு கைகளையும் தன் கைகளுக்குள் எடுத்துக் கொண்டார். எனக்கு இந்த அழகான தருணத்தை அனுபவிக்க ஆசை, ஆனால் அத்தையிடம் அதை எப்படி தொடர்வது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் வயதில் மூத்தவர் என்பதால் எனக்கு ஒரு மரியாதை கலந்த பயம் இருந்தது. என் மனதில் ஏதோ ஓடுகிறது என்று அத்தை புரிந்து கொண்டார். என்ன ஆச்சு தேவா, என்ன யோசிக்கிறாய், உனக்கு மகிழ்ச்சி இல்லையா என்று கேட்டார். நான் இல்லை அத்தை, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருக்கு என்றேன். ஆனால் அத்தை வெட்கப்படாதே, தைரியமாக பேசு என்றார். நான் அத்தை, எனக்கு உங்களுடன் இந்த அழகான நேரத்தை என்றும் தொடர ஆசையாக இருக்கிறது என்றேன். அத்தை புன்னகைத்து, நாம் இருவரும் இனி எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்றார். அவர் தன் கூந்தலை சரி செய்து கட்டிக் கொண்டார். கதவை தாளிட்டுவிட்டு என் அருகில் வந்து அமர்ந்தார். அத்தை என்னை கட்டி அணைத்து தன் அன்பை வெளிப்படுத்தத் தொடங்கினார். நீண்ட நேரமாக நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். அத்தை எழுந்து, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றார். இப்போது என்ன என்று கேட்டேன். அத்தை தன் அழகிய உடையில் என் முன் நின்று புன்னகைத்தார்.
அவரின் இந்த அன்பான முகம் கண்டு நான் வியந்து போனேன். அறையில் இருந்த மங்கலான வெளிச்சத்தில் அவர் மட்டும் பிரகாசமாக காணப்பட்டார். நான் இதுவரை நினைத்து மட்டுமே பார்த்தேன், ஆனால் இன்று அவர் என் முன் அந்த நிலையில் என் அன்பிற்கு பாத்திரமாக நின்றிருந்தார். நான் அத்தை நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்றேன். என் உணர்வுகள் பெருகின. அத்தை இனி நம் வாழ்வில் தனிமை இல்லை என்றார். நான் அவரை மெத்தையில் படுக்க வைத்து அவரின் அழகை ரசித்தேன். அத்தை அடடா, இப்போ நம்முடைய இந்த புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போமா, ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டார். நான் என் அன்பை அவருடைய வாழ்க்கையின் துணையாக ஆக்கினேன். அந்த அழகான தருணத்தை அனுபவிக்க ஆரம்பித்தேன். சில நிமிடங்களில் அத்தை தன் வாழ்க்கையின் கசப்புகளை மறந்தார். அத்தைக்கு நீண்ட நாட்களுக்குப் பிறகு இந்த உண்மையான பாசமும் சுகமும் கிடைத்தது. நானும் அவருக்கு முழு துணையாக இருந்தேன். நாங்கள் அந்த தருணத்தில் முழுவதுமாக மூழ்கி போனோம். ஒருவருக்கொருவர் இன்பம் அளித்துக் கொண்டிருந்தோம். அத்தையின் உற்சாகம் மேலும் அதிகரித்தது. அவரின் முகத்தில் ஒரு முழுமையான திருப்தி தெரிந்தது. அத்தை மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். அவரின் முகபாவம் மாறிக்கொண்டே வந்தது. மெதுவாக அவரின் பிடி வலுவடைந்து அவர் என் மார்பில் சாய்ந்து அமைதியானார். நான் அங்கே முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்து அவருக்கு மிகுந்த நிம்மதியை கொடுத்தேன். சிறிது நேரத்தில் எனக்கு சொர்க்கத்தில் இருப்பது போல தோன்றியது. அந்த நெருக்கம் அதிகமான போது நான் என்னை இழந்தேன். அவருடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தின் வண்ணங்களை தெளித்தேன். தலை ஒருவிதமாக லேசாக இருந்தது. மன அழுத்தம் எல்லாம் நீங்கி ஒருவிதமான திருப்தியும் இன்பமும் இருந்தது. கையின் முகத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தெரிந்தது. அவர் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தார். அவர் என் தலைமுடியே அன்புடன் தடவி கொடுத்தார். உண்மையில் தேவா, இன்றைய வாழ்க்கையில் மிக அற்புதமான நிம்மதியை கொடுத்திருக்கிறாய். இப்படிப்பட்ட இன்பமும் திருப்தியும் எனக்கு இதுவரை கிடைத்ததில்லை. உண்மையிலேயே தேவா, நீ பார்ப்பதற்கு சிறியவன், ஆனால் உன் அன்பும் பலமும் மிக அதிகம். என் மாமாவை விட நீ 2 மடங்கு சிறந்தவன் என்று கூறினார். நான் அத்தையை பார்த்தபடியே இருந்தேன். அத்தை, ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். நான் முதலாக அருணுடன் உங்கள் வீட்டிற்கு வந்தபோது இருந்தே எனக்கு உங்களை பிடித்துவிட்டது. ஆனால் நண்பனின் அம்மா என்பதால் நான் உங்களை நேராக பார்த்ததில்லை. ஆனால் நான் உங்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் என் பார்வையை தவிர்த்து உங்களை ரசித்தபடியே இருப்பேன். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று என் காதலை அவரிடம் சொன்னேன். முற்றுப் பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.